பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கூடி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பாஸ்டர் ரூபன் சாமுவேல் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிற நாம், கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மறுபடியும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கவலை என்பது, துக்கம் என்பது, துயரம் என்பது நம்மை நெருங்காதபடி ஆண்டவராகிய தேவன் மேலே ஒரு பற்றுதலோடு கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் சந்தோஷமாய் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் என்னை குறித்து ஒரு சிலருக்கு தெரியும். எனக்கு இதே சர்ச்சில் தான் திருமணம் என்ன செஞ்சது நடந்தது. எப்சிபா என்னுடைய மனைவி இதே சர்ச்சையை சார்ந்தவர்கள். ஆமென். நான் இந்திய தேவ சபையிலே பாஸ்டர் சொன்னது போல் பீஞ்சூரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே ஊழியத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் முன்னேறுகிற, கர்த்தரிலே பலப்படுகிற, கர்த்தருக்காய் வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் வேதத்தை திறந்து ஒரு வேத பகுதியை, வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எது என்றால் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு தெய்வீக வளர்ச்சி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் அது மறைவாக என்ன செஞ்சிட்டு இருக்குது? வளர்கிறதா இருக்கிறது. வளர்ச்சி என்பதை நாம் உற்று கவனிப்போம் என்றால், ஒரு குடும்பம் தலை தோங்குவதை வெளிப்பிரகாரமாய் நாம் பார்க்கலாம். ஒரு கம்பெனி அது வளர்வதை வெளிப்பிரகாரமாய் நாம் பார்க்கலாம். அதே போல நாம் பார்க்கிற எந்த ஒரு காரியமும் வளர்ச்சி அடையும் என்றால் அது வெளிப்பிரகாரமாய் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியை அது மறைமுகமாகவே அது இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சி மறைமுகமாக, எப்படி மறைமுகமாக இருக்கிறது என்றால், இரவில தூங்கி பகலில் விழித்திருக்கிற அவனுக்கு தெரியாத விதமாய் அது என்ன செஞ்சிருக்குமா? முளைத்து அது பயிராயிருக்குமாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி உடையவர்களாய் இருக்க வேண்டும். வெளிப்பிரகாரமாக ஒருவேளை நாம் ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய சரீர வளர்ச்சியிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது இந்த உலக பிரகாரமான கணத்திலே, இந்த உலக பிரகாரமான உயர்விலே நாம் உயர்ந்து கொண்டே போகலாம். அது காரியம் அல்ல. ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு
ஆவிக்குரிய வளர்ச்சி நிச்சயம் நிச்சயம் அவசியம். ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சி நமக்குள் இருந்தால் மாத்திரமே நாம பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஹல்லேலூயா. அந்த வளர்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் தக்க வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சியின் அனுபவம் என்னவென்றால், அனுதினமும் ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அனுதினமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், அனுதினமும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தினம் தோறும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அனுபவம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. அது ஒரு பரந்த விரிந்த ஒரு சூழலிலே நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஆலயத்துக்கு போறேன், ஏதோ ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அநேகர் இன்றைக்கு கடமைக்காக ஆலயத்துக்கு போகலைன்னா பாஸ்டர் கேட்பாரு, சர்ச்சுக்கு போகலைன்னா பாஸ்டர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி பயத்தினாலும் கேட்பாரே அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா, இன்றைக்கு ஜெபித்தீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக அல்ல. வளர்ச்சி என்பது அது கேட்காமலேயே என்ன செய்யும்? வளரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் வளர வேண்டும். அதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது, நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இது எப்படி வளர்ந்ததாம்? பகலில் விழித்திருக்கிற அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து என்ன செய்து பயிராயிற்று. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த மட்டாய் அது போய் கொண்டிருக்கிறது? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக நீங்க பூரண புருஷராகும்படி என்ன செய்யுங்கள்? வளருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவிலே நாம் வளர வேண்டும், கிறிஸ்துவிலே நாம் பெருக வேண்டும். இந்த உலகத்தில் எந்த காரியத்தில் நீங்க பெருகி இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லை, அது உலகத்தோடு உலகமாய் அழிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற வளர்ச்சியிலே, கர்த்தருக்கு ஏற்ற அந்த முதிர்ச்சியிலே நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வசந்தமாய் இருப்பதற்கு, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, கர்த்தரிலே மேன்மையாய் இருப்பதற்கு, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் வளர்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக வாசியுங்கள், ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் அவன் நீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் லீலி புஷ்பத்தை போல் என்ன செய்வான்? மலருவான். மலர்கிற மலர் நீங்க பார்த்தீங்கன்னா, மலர்வதற்கு முன் அதனுடைய அதை பார்ப்பதற்கு அவ்வளவு கவர்ச்சியா தெரியாது. அது மலர்ந்த பின்பு அதை பார்ப்பீர்கள் என்றால் அந்த மலருக்கு ஒரு கொள்ளை அழகு என்ன செய்யும்? இருக்கும். எந்த மலரையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, மலர்ந்து இருக்கும் என்றால் அது ரொம்ப அழகா என்ன செய்யும்? இருக்கும். அதே போலதான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரியவன், அவன் என்ன செய்வான்? மலர்வான்.
அழகா இருப்பான். ஹல்லேலூயா. எந்த அழகு? மாம்ச அழகு அல்ல, வெளிப்புறகரமான அழகு அல்ல, ஆவிக்குரிய அழகு, பரிசுத்த அலங்காரம் என்கிற அழகு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அழகு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அழகத்தான் ஆண்டவர் பார்த்து என்ன செய்வாரு? ரசிக்கணும். நம்முடைய மணவாளன் யாரு? இயேசுவானவர். மணவாட்டி சபைக்கு மணவாளன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர்தான் சபைக்கு தலையா இருக்கிறார். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய மலர்ச்சியை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து அவர் என்ன செய்கிறாரு? சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை என்னிலே மலர்ந்து அவன் மனம் வீசுகிறானே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவர் ரசிக்கிறார். நம்மளை பார்த்து அவர் நம்மேலே பிரியம் கொள்ளுகிறார். அவர் நம்மை பார்த்து என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் பெருமை அடைகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மலர்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தேவை என்னன்னா தாழ்மை தேவை. ஹல்லேலூயா. மலர்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான காரியம் என்னவென்றால் தாழ்மை. நம்ம தாழ்மையா இருப்போம் என்றால் நிச்சயமாய் நம்ம மலர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். தாழ்மையுள்ளவர்களே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நோக்கி பார்க்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை நம்மை கனப்படுத்தும். தாழ்மையா இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ எந்த விஷயத்திலும் நமக்கு தாழ்மை அவசியம். எந்த நேரத்திலும் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதற்கு நாம் முந்திக் கொள்கிறவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்கள் மீதுதான் கிருபை என்ன செய்யுமா? தங்கும் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தாழ்மை இல்லைன்னா கிருபை நம்ம மேல என்ன செய்யாது? இருக்காது. தாழ்மை உள்ளவர்களிடத்தில் கிருபை தங்கி இருக்கும். அவங்கள கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். டாம் டீம் போட்டு என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவ வாழ்விலே நாமளா உயரை பார்க்க கூடாது. உயர்வதற்கு மலர்வதற்கு என்ன செய்யக்கூடாது? பிரயாசப்படக்கூடாது. நாமளாய் மலர முடியாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்விலே மலரணும் அப்படின்னா நம்ம கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே, தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே ஐக்கியத்திலே நமக்கு ஒரு தாழ்மை அவசியம். ஹல்லேலூயா. இந்த தாழ்மை உள்ள வாழ்க்கை நம்மளை மலர செய்யும், நம் மனம் வீச செய்யும். அநேகர் அந்த மலரை தேடி வண்டுகள் வருகிறது போல, மலரை அந்த வாசத்தை தேடி மக்கள் வருவது போல, ஒரு பூ மனம் வீசுதுன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இது இந்த பூ தான் என்ன செய்யுது? மனத்தை வீசுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு மனம் வீசுகிற, வண்டுகள் ஓடி வருகிற ஒரு மலர்ந்த ஒரு பூவாக நாம் இருக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருவரும் மலர்ந்த பூவாக, தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தரை பற்றி பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னா சபையை தேடி ஜனங்கள் ஓடோடி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம போய் சொல்லவே வேண்டாம், நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்தே ஜனங்கள் ஓடி வருவார்கள். உன் உதிக்கிற ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நாம் கிறிஸ்துவுக்குள் வளருகிற ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்தே இந்த இடத்துல கர்த்தருடைய அற்புதம் நடக்குது, இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, இந்த இடத்துல பிரகாசம் இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் ஆண்டவரை தேடி ஓடி வருவார்கள். அப்படி ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு மலர்ந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது காரியமாக
வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 104வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். ஆமென், ஹalleluya. இந்த கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் எதினால் நிறைந்திருக்குமாம்? சாரத்தினால் நிறைந்திருக்கும். ஹalleluya. இந்த கேதுரு இந்த மரம், அது ஒரு மரம். அது என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். கேதுரு மரத்தினால தான் இந்த உத்தரங்கள்லாம் என்ன செய்வாங்க, தயார் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பீம் போட்டிருப்போம் கட்டடங்களில். ஆனால் அன்றைக்கு இந்த கேதுரு தான் உத்தரமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு, ஒரு சாரம் நிறைந்திருக்கும். அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வலிமையா இருப்பார்கள். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும், வலிமையா இருக்கும். எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை சுனாமி வந்தாலும் அந்த கட்டடத்தை என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலத்தான் நாம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நம்மளை ஆண்டவர் கேதுருக்களாக பார்க்கிறார், கேதுரு மரங்களாக. ஹalleluya. நீதிமான் பனையை போல என்ன செய்வான்? லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான். அது அப்படியே நல்ல உயரமா என்ன செய்யுமா? வளரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கேதுரு உயரமாக வளர்கிறது மரமும் மாத்திரம் அல்ல, அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது சாரம் நிறைந்ததாக இருக்கும். அதிலே எந்த ஒரு பிசகும் இருக்காது. அது முருங்க மரத்தை போல ஒடியாது. அது ஸ்ட்ராங்கா நிற்கும். ஹalleluya. எந்த புயல் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும், எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் நாம ஆண்டவரை விட்டு விலகவே கூடாது. தேவனுடைய சபையை விட்டு விலகவே கூடாது. ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். ஹalleluya. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, அதுதான் ஆவிக்குரிய ஸ்ட்ராங், ஆவிக்குரிய திறத்தன்மை ஸ்ட்ராங். அப்படி இல்லைன்னா சின்ன காரியமானாலும் புயல் அடிச்சு என்ன செஞ்சிடும்? ஸ்ட்ராங் இல்லாத மரங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த கேதுரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே, கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டும், சாரமாக இருக்க வேண்டும். எதுவும் நம்மை அசைத்து விடக்கூடாது. எந்த பிரச்சனையும் நம்மை அசைத்து விடக்கூடாது. எந்த ஒரு துக்கமும் நம்மை அசைத்து விடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டமும் நம்மை அசைத்து விடக்கூடாது. வெறுமையான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஸ்ட்ராங் நம்மிலே இருக்கிறதா இருக்க வேண்டும். லாசரு பாருங்க, அவன் ஐஸ்வர்யவான் லாசர், அந்த வீட்டின் கீழே இருந்தான். ஆனால் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டாலும் ஐஸ்வர்யவான் வீட்டிலேருந்து போட்ட சாப்பாடைத்தான் அவன் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சான்? எச்சி சாப்பாடைத்தான் என்ன செஞ்சான்? சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு என்ன செய்யலை? யெகோவா தேவனை விட்டு என்ன செய்யலை? விலகலை. கர்த்தரை உறுதியாக பட்டிருந்தான். சாப்பாடு போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, அவனுடைய சரீரம் நாற்றம் எடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருந்தான். 2 பேரும் செத்தாங்க. ஐஸ்வர்யவான நல்லா சம்பூர்ணமாக அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. ஆனால் லாசரு முனிசிபாலிட்டிக்காரன் தான் என்ன செஞ்சான்? கொண்டு போய் புதைச்சான். ஆனால் மறுமையில் என்ன நடந்தது? லாசரு ஆபிரகாமுடைய மடியில் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. இவன் பாதாளத்தில் அவன் கிடந்து என்ன செய்கிறான்? லாசருவை பார்க்குறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அவனுக்குள்ள
கர்த்தரை பற்றுகிற ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி இருந்தது. எதுவும் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் கர்த்தரிலே மகிழ்ச்சியாய் அவருடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் ஆவியிலே பெருகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கேதுருவை போல நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து பார்ப்போம், வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். பாருங்க, அவன் பனையை போல் என்ன செய்வான்? செழிப்பான், நேர்மையா இருப்பான். ஹல்லேலூயா. எந்த விஷயத்திலும் ஒரு நேர்மை. கிறிஸ்தவர்கள் என்றால் மற்ற மக்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படி இருப்பாங்க? நேர்மையா இருப்பாங்க. அப்படித்தானே? பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, நல்ல நேர்மையா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம நேர்மையா இருக்கணும். அந்த நேர்மையை வச்சுதான் நம்மளை பார்த்து இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை மற்றவருடைய பார்வையிலே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆலயத்துக்கு போகிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள், இவர்களுடைய எந்த ஒரு செயலும் நேர்மையா இருக்கும். அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் நேர்மையா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலை செஞ்சாங்கன்னா 8 மணி நேரம் வேலைன்னா அந்த வேலையில உண்மையா இருப்பார்கள். எந்த ஒரு பண விஷயத்திலும் அவர்கள் உண்மையாய் நேர்மையாய் இருப்பார்கள். அவர்கள்ட்ட பொய் இருக்காது, அவர்கள்ட்ட திருடு இருக்காது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம தேசத்துல மற்ற மனிதர்கள் மத்தியில உருவாகணும். அதுதான் சாட்சியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. சாட்சி இல்லாத வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நம்ம ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்றோம். ஏன் சாட்சி சொல்றோம்? கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, நான் சாட்சியா நிற்கிறேன். என்னுடைய தேசத்தில், என்னுடைய இனத்தின் மத்தியில், என்னுடைய தெருவில் நான் எப்படி இருக்கிறேன்? சாட்சியா இருக்கிறேன். நான் எந்த விதத்தில் எந்த சண்டையும் பண்றதில்லை. அந்த சண்டை பண்ற இடத்துல விலகி என்ன செஞ்சிருவேன்? ஓடி வந்துடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அனுதினமும் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். என்னைக்கோ சாட்சியா வாழ்ந்தோம் அப்படின்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. என்றைக்குமே நமக்கு நேர்மை அவசியம். என்றைக்குமே நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள், வேத வாசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எப்போதும் எந்த வேளையும் எங்கேயும் அவர்கள் சாட்சியாய் நிற்பார்கள். இங்கதான் பாஸ்டர் இல்லையே, அங்கதான் நம்ம விசுவாசிகள் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது. யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லை, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு பிரதான மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறாரு. அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்ப்பான், நான் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவர் எங்க பார்ப்பாரு? உங்க இதயத்தை, உள்ளத்தை அவர் பார்க்கிறாரு. எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்ப்பார். நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் நானும் அங்க என்ன செய்றேன்? இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எங்க இருந்தாலும் ஆண்டவர் பார்ப்பாரு. அப்போ எந்த இடத்திலும் நம்ம நேர்மையா இருக்கணும். எந்த இடத்திலும் நம்ம சாட்சியா இருக்கணும். எந்த இடத்திலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இந்த இடத்துல என்னால் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு பார்ட் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். இந்த இடத்த மட்டும் கர்த்தர் எனக்கு மன்னிக்கணும்,
அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லா இடங்களிலும், எல்லா வாழ்க்கையின் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கடைசி காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். இது ஒரு லவோதிக்கா கால சபை, திருச்சபைகள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அநேக நூதன உபதேசங்கள் தேசத்தில் என்ன செஞ்சு போச்சு? பெருகி போச்சு. சிறு வயதிலிருந்தே ஒரு தம்பி இந்திய தேவ சபையில் வளர்ந்த ஒரு தம்பி சென்னை பட்டணத்தில், அவன் நாங்கள் ராஜபாளையத்தில் ஊழியம் செய்யும்போது அங்கே இருந்தான். இப்போ சென்னை பட்டணத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அக்கா, தங்கச்சி நம்ம சர்ச்சி பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. அந்த பையன் அவனுடைய பிள்ளைகளை தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறான். பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் அனுப்ப மாட்டேன். அவன் வேற ஏதோ ஒரு சர்ச்சுக்கு என்ன செய்கிறான்? போகிறான். அங்கே நூதன உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். ஏதோ தன்னால் சிரிக்கிறது அப்படிலாம் ஒரு சர்ச்சு என்ன செய்தான் இருக்குதான். பாருங்க, அப்படி அந்த இடத்துக்கு அவன் போகிறான். அவன் சொல்கிறான், என் பிள்ளைகள், நான் சத்தியத்தை அறியாமல் என்ன இருந்தேன், இன்னைக்கு நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன். அதை மாதிரி என் பிள்ளைகளும் அங்கே வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க? மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி நூதனமான உபதேச காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கப்படுகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம எப்படி வாழ வேண்டும்? நேர்மையாய், சாட்சியாய், சத்தியத்தை ஏற்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியா என்ன செய்யணும்? நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. அடுத்து நாம கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல் செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோடைய திராட்சரசத்தின் வாசனையை போல இருக்கும். பாருங்க, திராட்சை செடியை போல அவர்கள் என்ன செய்வார்கள்? செடிகள், திராட்சை செடியை போல செடி விட்டு என்ன செய்வார்கள்? படருவார்கள், கொடி விட்டு படருவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை எதனால அறிய முடியும்? கனியினால தான் என்ன செய்ய முடியும்? அறியணும். கனி நல்ல கனி கொடுத்ததென்றால் அது நல்ல மரம். கெட்ட கனி கொடுத்ததுன்னா அது கெட்ட மரம். நம்ம கனியினால் அறியப்படுகிறோம். கனி என்றால் என்ன? நற்சாட்சி, நற்கிரியைகள், நன்மை செய்தல், தாழ்மையாயிருத்தல், மற்றவர்களுக்கு பிரியமாய் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருத்தல். நம்மளை பார்க்கும்போது இவர்கள் தீமையானவர்கள் அல்ல, இவற்றில் கசப்பான கனிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அறிகிற ஒரு கனியுள்ள ஒரு வாழ்வு இருக்க வேண்டும். அது இனிப்பான கனி கொடுக்கிற மரமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவர் கனி தேடி வரும்போது நம்மிடத்தில் என்ன இருக்கணும்? கனி இருக்கணும். பாருங்க, அத்தி மரத்து ஆண்டவர் ரொம்ப பசியாயிருச்சு. அவர் என்ன செய்யறாரு? அத்தி மரத்தில் போய் பழம் இருக்குமான்னு சொல்லி என்ன செய்யறாரு? பார்க்க போறாரு. அந்த அத்தி மரம் நல்ல இலையோட நல்லா எப்படி இருந்தது? செழிப்பா இருந்தது. இதுல எப்படியும் கனி என்ன செய்யும்? இருக்குன்னு சொல்லி போறாரு. அத்தி மரம்லாம் முதல்ல வந்து காய் தான் என்ன செய்யுமா? வருமா. பிறகுதான் இலைகள்லாம் என்ன செய்யுமா? வந்து அந்த காயை மூடுமா. ஆனா இங்க இலை மாத்திரம் தான் இருக்கு, என்ன இல்லை? காய் கனியாக என்ன செய்யல? மாறல.
காயே இல்லை, கனியே இல்லை. அப்போ அதை பார்த்து அவர் ரொம்பவும் என்ன செய்றாரு, துக்கப்பட்டு அவர் அதை சபிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம இலையுள்ளவர்கள் மாத்திரமாக இருந்துடக்கூடாது, வெளிப்பிரகாரமான செழிப்போடு வாழ்ந்து விடக்கூடாது, வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு மாத்திரம் வாழ்ந்து விடக்கூடாது, வெளிப்பிரகாரமான ஒரு கனத்தோடு மாத்திரம் வாழ்ந்து விடக்கூடாது, வெளிப்பிரகாரமான ஒரு உயர்வோடு மாத்திரம் வாழ்ந்து விடக்கூடாது. மரத்தை பார்த்தா நல்லா இருக்குது, நல்ல செழிப்பா இருக்குது, நல்ல அப்படியே கண்ணை கவர்கிறது, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை போல் தெரிகிறது, இவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க போல தெரியுது, நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க போல தெரிகிறது, நல்ல செழிப்பா இருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க, நல்ல உயர்வா இருக்கிறாங்க. ஆனா கனி தேடி வரும்போது கனி என்ன செய்யணும், அங்க இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ செழிப்பான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கனி இருக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்குள்ள கனிகள் இருக்குதா? நீங்க நற்கிரிகளை செய்கிறீர்களா? தான தர்மங்களை பண்ணுகிறீர்களா? மற்றவர்கள் நம்ம மேல பிரியப்படுற அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? இவங்க புண்ணியவாங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை குறித்து எரிச்சல் அடைவார்கள் என்றால், நம்மளை குறித்து கசப்படைவார்கள் என்றால், நம்மளை குறித்து வெறுப்படைவார்கள் என்றால், நம்ம கனி தருகிறவர்களாக என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். நம்மளை குறித்த ஒரு வெறுப்பு யாருக்கும் வரக்கூடாது, நம்மளை குறித்த ஒரு கசப்பு யாருக்கும் வரக்கூடாது, நம்மளை குறித்ததான ஒரு கெட்ட அபிப்பிராயம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம மேலே ஒரு பிரியம் உள்ளவர்களாய் கனி தருகிற அனுபவம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவருக்கு பிடிக்காதவங்க யாருமே இல்லை, ஆனால் மத ரீதியாக தான் என்ன செஞ்சது, அவர் மேலே வைராக்கியம் கொண்டாங்க. ஆனால் அவருடைய செயல்களில் நிமித்தம் யாரும் என்ன செய்யலை, அவர் மேலே வைராக்கியம் கொள்ள. அவர் நல்லது தான் என்ன செஞ்சார், செஞ்சார். அந்த மத வைராக்கியம் தான் அவரை சிலுவையில் போய் என்ன செஞ்சது, அறைய பண்ணினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் பாருங்க, அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல என்ன செய்வார்கள், படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல் இருக்கும். லீபனோன்ல இருக்கிற திராட்சை அந்த வாசனை மற்ற வாசனை விட தூக்கா என்ன செய்யுமா இருக்குமா, அந்த வாசனையை போல் என்ன செய்யுமா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது வாசனை வீசுகிறதா இருக்கிறதா, கனி கொடுக்கிறதா இருக்கிறதா, அநேகரை கிறிஸ்துவ அண்டையில் நடத்துகிறதா இருக்கிறதா, அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்களா, பிரியப்படுகிறார்களா? இயேசு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பிரியப்படுகிறாரா? நாம் எப்படி வாழ்கிறோம்? இது ஒரு மறைவான வாழ்க்கை. இது அந்த மார்க்கில் நாம் வாசித்தது போல, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்கிற அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கு. மறைவாய் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மறைவான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? திரைக்கு மறைவாக இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்விலே நாம் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்தை அடைய பண்ணும், தேவனுக்காய் சாட்சியாய் வாழ பண்ணும், தேவனுக்குரிய காரியங்களிலே நம்ம நிற்க பண்ணும், வலிமை கொடுக்கும். உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக, மற்றவர்கள் பிரியப்படுத்துவதற்காக நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் என்ன செஞ்சு போகும்? மணல் மேல் கட்டப்பட்ட வீடை போல் என்ன செஞ்சிடும்? அது அழிஞ்சு போகும்.
ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆவிக்குரிய விதத்தில், இன்றைக்கு ஒரு பில்லர் இருக்குதுன்னா அந்த பில்லர் வெறும் ஜல்லியினால் பில்லர் போட்டிருந்தா அது என்ன செய்யாது, நிற்காது. உள்ளே என்ன இருக்கும்? ராடு இருக்கும், கம்பி என்ன செய்யும்? இருக்கும். அதனால தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ராடை போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்வு வளர்ந்து என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ தான் நம்ம நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி கிறிஸ்துவிலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நம்ம ஸ்ட்ராங்காகவும் நம்ம வளருவோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக.